மக்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வண்டி என் பக்கத்தில் இருக்குது. அதாவது இப்போ நார்மலாக ஒரு லாங் ஹால் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெடுதூர லோடுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு 48 டன் GVWவில் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோன்னா அந்த லிஸ்ட்டில் நமக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு வண்டி டாட்டாலேருந்து வரக்கூடிய 48 32 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி மைண்டுக்கு வரும். இப்போ அதுக்கு காம்படிஷனாக இன்னும் நிறைய வண்டிகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட்லேருந்து வரக்கூடிய 48 25 அப்படின்ற வண்டி இருக்குது. இருந்தாலும் இந்த டாட்டாலேருந்து வரக்கூடிய இந்த 48 32 வண்டி அப்படின்றத ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்? காம்படிஷன் இருந்தாலும் இந்த வண்டியில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது, இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இன்ஜின் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பக்கத்தில் கவுல் வண்டியாக இருக்குது, ஃபேஸ் கவுலாக இருக்குது. ஆனால் இதை பாடி கெட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்கும், பாடி கெட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீரிஸ் பார்க்க முடியும் 48 32. இதுதான் ஒரு ஸ்பெஷல் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இந்த 48 அப்படின்றது 48 டன் GVW குறிக்குது. அதே மாதிரி 32 அப்படின்றது 320 HP பவரை ப்ரொடியூஸ் பண்ணும் இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் அப்படின்றது மீன் பண்ணுது. இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் 48 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அசோக் லேலண்ட்ல. அது 250 HP ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் அது இருந்துகிட்டு இருக்கு. இந்த வண்டியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஏசியோட இந்த வண்டி வர்றதை பார்க்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஏசி தான். இது கவுல் வண்டியாக இருந்தாலுமே ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஏசியோட வருது. முன்னாடி நிறையா டெக்னாலஜி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ BS6 Phase 2 நார்ம்ஸ் படி வண்டியை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே இந்த சங்ககிரி, சேலம் சங்ககிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸு, அது போக பார்த்தீங்கன்னா ஓனர்ஸு, உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பாடி கட்டும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டாடா மோட்டார் சைட்லேருந்து இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த 48 32 சின்னு சொல்லக்கூடிய வண்டி. ஸோ அதே மாதிரி சைடில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டயருமே ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ இதில் மெச்சிலினோட டயர் கொடுத்துருக்குறாங்க. டயர் சைஸ் அப்படின்றது 295க்கு 80 R22.5 அப்படின்ற ஒரு டயர் சைஸ். டயர் சைஸ் காமனாக எல்லா பிராண்டுகளையும் ஒரே மாதிரி வந்தாலும் கூட நம்ம ஒரு டியூப் டயராக தான் மார்க்கெட்டில் வண்டிகளை பார்த்துருப்போம். அதை வாங்கி சங்ககிரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை டியூப்லெஸ் டயரை மாற்றுறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த மெச்சிலினோட டயர்ஸ் தான் போடுறாங்க. இதை ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்ட டாடா மோட்டார்ஸ் வண்டி ஸ்டாக்கோட வரும்போதே இந்த 22.5 டயர் சைஸில் மெச்சிலினோட டயர்ஸே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் டியூப்லெஸ் டயராகவே வந்துருச்சு. அப்போ இந்த செலவுகள்லாம் நமக்கு பாடி கட்டும்போது மேக்ஸிமம் இது குறைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்களில் நிறைய பேர் பாடி கட்டுறதே பெரிய தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் பாடி கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரியும், அதே மாதிரி கஸ்டமர்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் பாடி கட்டணும் அப்படின்றதுக்காக இந்த கவுல் வண்டியவும் ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு கேபினோட வேணும் அப்படின்னாலும் இந்த ஒரு பர்டிகுலர் மாடலில் கேபின் வித் சேசிஸாகவும் வண்டி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வீல்ஸ் அப்படின்றது ஒரு 10x2 அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனில் வீல்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெஃப் ஆயில் டேங்க், ஒரு 60 லிட்டர் டெஃப் ஆயில் டேங்க் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி முன்னாடி பின்னாடி இந்த 2 ஆக்சிலுக்குமே சஸ்பென்ஷன் அப்படின்றது பேரபோலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே டாட்டாவோட ஈட் சிஸ்டம் உங்களால் பார்க்க முடியும். இது ஒரு பியூர் SCR டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஈட் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். இப்போ இது பியூர் SCRஆக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஜினோட லைஃப் அப்படின்றது நல்லா இருக்கும், ரிலையபிளாக ரொம்ப நாளைக்கு வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலில் மட்டும் உங்களுக்கு ஏர் சஸ்பென்ஷன் இருக்கிறத பார்க்க முடியும், அப் அண்ட் டவுன் பண்ணிக்க முடியும் இந்த ரியர் ஆக்சில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சில்ஸ் எல்லாமே சேம் பேராபோலிக் சஸ்பென்ஷனில் வந்திருக்க மாதிரி இருக்குது. இதே மெச்சிலினோட ஸ்பேர் வீலும் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும், ஈஸியாக இறக்கி ஏற்றுற மாதிரி. அதே மாதிரி இந்த இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது ஒரு 10x2 கான்ஃபிகரேஷனில் அந்த வீல்ஸ் இருந்தாலும் இதில் டயர்ஸ் அப்படின்றது ஒரு 16 வீல் வண்டியாக இந்த வண்டி இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய கார்கோ ஏரியா இதில் 28 அடி 30 அடி 32 அடி அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் நம்மளால் தொட்டி பின்னாடி பில்ட் பண்ண முடியும். இப்போ 6900 வீல் பேஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த கார்கோ தொட்டி பெருசாகும் போது வால்யூமெட்ரிக் லோடு அப்படின்றது அதிகமாக ஏற்ற முடியும். அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த வண்டிகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி வண்டியோட ஹார்ட் அப்படின்றத நம்ம அடுத்தது பார்த்தே ஆகணும். இந்த இடத்துல வண்டியோட ஹார்ட் தெரியுது. இது ஒரு 6.7 லிட்டர் கமின்ஸ் இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. 6692 சிசி இன்ஜின் இதில் வருது. இது அதிகபட்சமாக 320 ஹெச்பியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 1100 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ அந்த இடத்துலேயே இன்ஜினோட சிஸ்டம்லேருந்து வெளியே வரக்கூடிய டார்க் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த டார்க் அட் வீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டார்க்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது வீலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்க் ரொம்ப அதிகம். அப்போ உள்ளே நீங்கள் என்னதான் லோடு வச்சாலும் அதை உந்தி முன்னாடி தள்ளக்கூடிய அந்த டார்க் அதிகமாக இருக்கிறது இந்த வண்டியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கைஸ், இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்கலாம்.
ஸோ இது முன்னாடி வந்து வெறும் ப்ளோவரோட வந்துட்டு இருந்த வண்டியை வந்து இப்போ GVW நார்ம்ஸ் படி ஏசி கம்பல்சரி அப்படிங்கும்போது ஏசியும் அவைலபிள் வந்துருச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏசிக்கான பட்டன் இருந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ கம்ப்ளீட் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஏசியாக உங்களுக்கு இந்த கவுல்லே வந்து வந்துடும். அதே மாதிரி பாடி கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இன்சுலேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவும் இதுக்கு முன்னாடி நம்ம மேக் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த டிரைவர் கன்சோலில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ எஃப்இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோ ஃபியூவல் எஃபிஷியன்சி ஸ்விட்சஸ் இப்போ வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ வந்து ஆட்டோவாக வந்து பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம வண்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, டார்க் சென்சார்லாம் வச்சு, அதே மாதிரி எந்த அளவுக்கு டார்க் வந்து தேவைப்படுது, லோடுக்கு தகுந்த மாதிரியான டார்க் வந்து டெலிவரி பண்ணுதா, இதெல்லாம் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மோடுகள் வந்து மாறுற மாதிரி இப்போ வந்து BS6 Phase 2ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. லைட் மோடு, மீடியம் மோடு, ஹெவி மோடுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி மோடு மட்டும் இருந்துச்சு. இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி, டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டார்க் சப்ளை பண்ணுறதுக்கு அதுவே வந்து ஸ்விஃப்ட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஸ்விட்ச் வந்து இதில் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த வண்டியில் வந்து வீல் ஸ்பின் ஆகாமல் இருக்கிறதுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா HSAன்னு சொல்லக்கூடிய ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. இது வந்து நம்ம இந்த திம்பம் ரோட்லலாம் போகும்போது ரோடு வந்து கொஞ்சம் அப்படி ஏற்றமாக இருக்கிறது மாதிரி இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் பின்னாடி வந்து ரோல் ஓவர் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. வேறு பிராண்டுகளில் இன்னுமே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் இதில் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ரீஜன், அதாவது ரீஜனுக்கான மேனுவல் இனிஷியேஷன் பட்டனு, அது கட் ஆஃப் பட்டனு, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பிரேக் வந்து இதில் இருக்குது. ஸோ இன்ஜின் பிரேக் அப்படிங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸ்லேருந்து டவுன் ஹில் வந்து இறங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1200 RPMல அப்படியே கொண்டு வரும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து இப்போ நியூட்ரல் பண்ணியெல்லாம் சில பேர் வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, மைலேஜ் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி BS6 Phase 2 வண்டிகளை வந்து நம்ம ஓட்டக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 1200 RPM அப்படின்றத நார்மலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அப்படியே ஓவர் மொமெண்டம் கிரியேட் ஆகாமல் மெதுவாக வண்டியை வந்து இறங்குறதுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அது இன்ஜின் பிரேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிக்னலை நம்ம பார்த்துருப்போம்ல, சேம் அதே ஸ்டீரிங் வீலு, ஒரு 4 ஸ்போக் ஸ்டீரிங் வீலாக அதில் வந்து வருது. இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் RPM வந்து பார்க்க முடியும், டெம்பரேச்சரு, ஃபியூவல் லெவலு, அதே மாதிரி கிலோமீட்டர் பர் ஹவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலாகில் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டரில் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, அதில் ஓடோமீட்டரோட ரீடிங் பார்க்க முடியும், ட்ரிப் A ட்ரிப் B பார்க்க முடியும், ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குது, ரியரில் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம், 28 வோல்ட் பேட்டரி வோல்டேஜ் இருக்கிறத பார்க்கலாம், டைம் பார்க்கலாம், அதே மாதிரி எந்த கியரில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது, ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமி காட்டுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் காட்டுது. இப்போ இந்த 4832 அப்படின்ற இந்த கவுல் வண்டி பாடி கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அதையும் உங்களுக்கு காட்ட ஒரு ஐடியா வரும்ல. அதுக்காகவே நம்ம வந்து ஒரு நண்பரோட லாரி பாடி கட்டின ஒரு வண்டியை வந்து நம்ம பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். இது கேபின் எப்படி இருக்குது, அது போக பின்னாடி வந்து எப்படி தொட்டி கட்டியிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உள்ளே வாங்க கேபின் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். 2 சைடு வந்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த வண்டியில் சீட்டுக்கு பின்னாடி நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஸ்லீப்பர் கேபினுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இதில் வந்து கிளியராக உங்களால் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸு. அது போக பார்த்தீங்கன்னா டிரைவர் படுத்து தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேனு, இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மியூசிக் சிஸ்டம்க்கான சைடு பாக்ஸு, மேலே வந்து க்ளோ பாக்ஸஸ் வந்து முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா பக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதாச்சும் டூல்ஸ் ஏதாச்சும் வைக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஆயில்ஸு, டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் வைக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா இங்கே மேலே வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரூஃப் லைட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு கேபின் கட்டியிருக்காங்க, அதை பார்க்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கவுலில் வந்து இருக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி முன்னாடி டேஷ்போர்டில் ஃப்ளாட்டாக வந்து வச்சுருக்காங்க. சிக்னாவோட சேம் ஸ்டீரிங் வீல் அப்படின்றது இதில் வந்து வருது. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கேபினாக இது இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது பாடி கட்டினப்போ கூட. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 30 அடி லென்த் இருக்க மாதிரி கார்கோ பாடி வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 35 டன் பேலோடு வந்து இதில் ஏற்ற முடியும். ஆஃப்டர் பாடியெல்லாம் கட்டினதுக்கப்புறம் 35 டன் வரைக்கும் இதில் ஏற்ற முடியும் அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம். ஸோ சைடில் வந்து பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு லேடர் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி ஹை சைட் டெக் இருக்க மாதிரி பாடி பில்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பேட்டரிக்கு வந்து ஒரு க்ளோசர் பாக்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கிட்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பார் வந்து இதில் கொடுத்துட்டாங்க, பம்பர் மாதிரி. டெஃபைல் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு 30 அடி லென்த் இருக்க மாதிரி இந்த பாடியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 1/2 அடி, கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு கிட்ட நமக்கு லென்த்தில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த லென்த் வந்து ஒரு 6 இன்ச் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது கூட நம்மளால் வந்து
வால்யூமெட்ரிக் லோடு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏற்ற முடியுது அப்படின்றது இந்த மாதிரியான வண்டிகளில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? ஒரு 8 வருஷமாக இருக்கிறேங்க. 8 வருஷம். ஆமாம். எங்கெல்லாம் வந்து உங்களோட டிரான்ஸ்போர்ட் வண்டிகள் ஓடுது? டிரான்ஸ்போர்ட் குஜராத் ஓட்டுறோம், ராஜஸ்தான் ஓட்டுறோம். ஓகே. மெயினாக இப்போ வந்து டெல்லி, பஞ்சாப் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகே. லைலாண்டில் தான் இருந்தோம் வெகு காலமாக. ஆனால் எங்களுக்கு ஒரு மாற்று வழிக்கு போகணும். நிறைய பிராண்டை அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது சரி வேர்ல்டு வைடாக ஒரு பிராண்டு டாட்டா இருக்குல்ல, ஏன் அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வண்டி நாங்கள் சாம்பிளுக்கு ஒரு வண்டி மட்டும் கொடுக்க சொன்னோம். 16 வீல் வண்டியை தான் வாங்கினோம். ஒரு 8 மாதம் நாங்கள் அந்த வண்டி எல்லா வகையிலையும் டிரைவர் பர்ஃபார்மன்ஸு, ரன்னிங்கில் ஏதாவது பிரச்சனை வருதா பிடிக்குது எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா வகையிலும் திருப்தி அடைஞ்சு ஊட்டி ஃபர்தராக அப்புறம் நாங்கள் டாட்டாவிலேயே மூவ் பண்ணோம். இப்போ இது வந்து எங்ககிட்ட இருக்கிற இது 6வது வண்டி. இந்த 42, 30, 32 இந்த 320 ஹார்ஸ் பவர் வண்டியில் இதுதான் மொதல் வண்டி. அது 300 ஹார்ஸ் பவர் தான் பழசு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எல்லாரும் வந்து சேலத்தில் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இது அந்த வண்டி காட்டிலும் இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது இப்போ ஏசியோட ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஏசி வந்துருச்சு. ஆமாம். அப்போ அதனால வந்து மைலேஜ் ஏதாச்சும் ட்ராப் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி அது எங்களுக்கு அந்த திங் இருந்துச்சு. பட் நாங்கள் அந்த அளவுக்கு டாட்டாவில் பேசும்பொழுது அவங்க கொடுத்த கிளாரிஃபிகேஷன் என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹார்ஸ் பவர் ஜாஸ்தி கொடுத்துட்றோம். அது இல்லாமல் அந்த ஏசிக்காகலாம் பெருசாக ஒன்றும் லோடு எடுக்காது, அதில் டிஃபரன்ஸ் வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓட்டும்போது எப்படி இருக்கு? இல்லை நல்லா இருக்குது. அது ஒன்றும் மாற்றம்லாம் எங்களுக்கு தெரியல. மைலேஜ் ஏன்னா எங்ககிட்ட ஏற்கனவே 5 வண்டி இருக்கு இல்லையா, மைலேஜ் எல்லாம் பார்த்தா அதுக்கு இதுக்கு எங்களுக்குலாம் எந்த விதமான டிஃபரன்ஸ் தெரியல. இன்னும் ஒரு படி போனால் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குமோன்னு தோணுது. காரணம் இது கொஞ்சம் பிக்கப் ஜாஸ்தியாக இருக்கு, 20 ஹார்ஸ் பவர் ஜாஸ்தி இல்லை, அதனால் நல்லாவே இருக்குது. இந்த கொஞ்சம் மலை பிரதேசம் அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் ஓட்டியிருக்கீங்களா? அங்கே தானே இது ஸ்பெஷலு. அதுதானே ஸ்பெஷலு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சூப்பர்ண்ணா, அருமையாக இருக்குது. அதெல்லாம் வந்து தொந்தரவும் இல்லை. இப்போ நீங்கள் எவ்வளோ அடிக்கு வந்து பாடி கெட்டியிருக்கீங்க? அதே மாதிரி வந்து இது ஆரம்பத்தில் என்ன வந்துச்சுனாங்க, ஆரம்பத்தில் நாங்கள் எடுக்கிற வண்டியெல்லாம் ஒரு லைலாண்டை விட ஒரு அரை அடி, ஏன்னா லைலாண்டு எங்ககிட்ட வண்டி இருக்குது, ஒரு அரை அடி இது கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு. உள்ள பாடி மட்டும் வந்துச்சு. பட் இந்த மாடலில் வந்து அதை விட அரை அடி ஜாஸ்தி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி சின்ன சின்ன மைனஸ் இருக்கிற மாதிரி இருந்ததெல்லாம் அப்போ மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, சௌகரியங்கள் அதில் ஒரு மாதிரி இதில் ஒரு மாதிரி இருக்கும். அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எதுவும் நம்ம இனிமேல் இது தேவை இப்படி இருக்குது மாற்றுங்கன்னு சொல்கிறதுல எதுவுமே இல்லை. இதில் இருக்கிற மிகப்பெரிய டவுட்ஸ் என்னென்னா ரீசேலு அதையே தான் கம்பேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரீசேலுங்கிறது ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வந்து இதில் எவ்வளோ பெரிய மாற்றம் வருங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம என்னது கெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பழசில் வந்து அவங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி டாட்டாவில் இருக்கும் பொழுது டிரைவர்ஸ் முதல் கொண்டு ஓனர் முதல் கொண்டு அன்னைக்கு இருந்த பிராண்டோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். இன்னைக்கு இருக்கிறது இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த டாட்டாவும் எதையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வண்டி வாங்கி சர்வீஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? சர்வீஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் இங்கே விட நார்த் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, தடிக்குழுந்தா சர்வீஸ் சென்டர். அது இல்லாமல் அவங்க இந்த டாட்டாவில் அங்கே வண்டி அதிகமாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்லாம் அங்கே இருக்காங்க இல்லையா, அதனால் அங்கெல்லாம் சர்வீஸில் எந்த இஷ்யூ இல்லைங்க. இன்னும் எங்கள் டிரைவர்ஸ்லாம் ஒரு சில சின்ன இஷ்யூ இருந்தால் கூட நான் அங்கே போய் பார்த்துக்கிறேங்க மாதிரி. குறிப்பாக நீங்கள் மகாராஷ்டிரா அந்த லைன்லாம் நர்சிங்பூர்லாம் போயிட்டு அங்கே தான் போய் ஸ்பெசிஃபாக பார்க்கணும்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் இங்கே நம்ம திருச்செங்கோடு சங்ககிரி கஸ்டமருக்காகவே வேண்டி ஏஎம்சி எல்லாம் கொடுக்குறேன். ஏஎம்சி கொடுத்துட்றாங்க. ஒரு வேலையும் கிடையாது, டிரைவர் போடுறோம், டீசல் அடிக்கிறோம், லோடு செட் பண்ணுறோம், ஃபாஸ்டேக் பணம் போட்டால் போதும், மீதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. வண்டி எடுத்தால் 8 வச்சுட்டு அவங்க பார்த்துக்கிறோம். நமக்கு என்னங்க 6 வருஷம் 6 கிலோமீட்டர் ஏஎம்சி கொடுக்குறாங்க. எந்த தொந்தரவும் இல்லை, ஃபீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது. இது வரைக்கும் வந்து லைலாண்டு ஓட்டிருக்கிறேன், மகேந்திரா ஓட்டிருக்கிறேன், பாரத் பென்ஸ் ஓட்டிருக்கிறேங்க, எல்லாம் ஓட்டிருக்கிறேன். 10 வருஷமாக லைலாண்டு ஓட்டினேன். இப்போ தான் வந்து டாட்டா ஓட்டுறேங்க, BS6 ஓட்டுறேங்க. மூவிங் வந்து நான் டெல்லி பஞ்சாப் தான் ஓட்டுறேன். டெல்லி பஞ்சாப் தான் போக 3000 கிலோமீட்டர், வர 6000 கிலோமீட்டர் ஓட்டுறேன். ஹில்ஸு வண்டி மூவிங்கு எல்லாம் டாட்டா வந்து லைலாண்டோட மூவிங் நல்லா இருக்குங்க. பிக்கப்பும் நல்லா இருக்குது, ஸ்டேரிங்கு வண்டி ஓட்டுறதுக்கு அம்சமாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குதுங்க. வண்டி இழுவையும் சரி, பிக்கப்பும் சரி, ஹில்ஸ்லேயும் சரி, பிரேக்கு நல்லா இன்றைக்கி தெளிவாக இருக்குங்க. ஏற்றத்தில் வந்து வண்டி டிராஃபிக்கில் நின்னா கூடங்க, டிராஃபிக்கில் வந்து நின்னா கூட மூவிங் வந்து வண்டி பின்னாடி போகாத மூவிங் நல்லா தெளிவாக மூவிங் ஆகுதுங்க. கீர் வந்து லைலாண்டோட இது வந்து ஒரு 2 கீர் 3 கீர் கம்மியாக தான் வாங்குதுங்க. அது எக்ஸ்ட்ரா வாங்கினா இது வந்து ஃபஸ்ட்லேயே வந்து செகண்ட்லேயே ஏறிடுதுங்க. வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. லாங்கில் போனால் அங்கே வந்து லைலாண்டில் ஓடி BS6 தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் போனோம்னா ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா ஹில்ஸ் இது நார்மல் ரோட்டில் ஒரு 200 கிலோமீட்டர் உடம்பு டயர்டாகுது, கீர் அதிகமாக சேஞ்ச் வாங்குதுங்க. இதில் வந்து இப்போ டாட்டாவில் வந்து நம்ம ஒரு 400 கிலோமீட்டர் ஓட்டினா கூட சிங்கிள் டிரைவராக போனால் கூட சிங்கிள் டிரைவராக போது ஸ்மூத்தாக கீர் வந்து வண்டி மூவிங் நல்லா இருக்குது, பிக்கப் நல்லா இருக்குது, நம்மளுக்கு உடம்பு டயர்டாக மாட்டேங்குதுங்க. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் சேர்த்து ஓட்டல மாட்டுது அப்படின்னு ஆசையாக தான் இருக்குங்க இது ஓட்டுறதுக்கு.
ஸோ அதே மாதிரி சைடில் பார்க்கும்போது 2 பேட்டரியை வந்து கம்ப்ளீட்டாக சிஸ்டத்தை கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு கட் ஆஃப் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது போக இந்த சேசிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா நடுவில் வந்து நிறையா டேங்க்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வந்து ஏர் டேங்க்ஸ். இதில் இருக்கக்கூடிய கிளச்சு பிரேக்ஸு எல்லாமே ஏர் அசிஸ்டடாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் சி டைப் சேசிஸ், லேடார் டைப் சேசிஸ் தான் இதில் வந்து வருது. எல்லாமே போல்டட் அண்ட் ரிவீட்டட் சேசிஸ் டைப். ஸோ அதனால இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல பெண்ட் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கைஸ், ஃபைனலாக இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த 4832 அப்படின்ற இந்த வண்டியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா சேவிங்ஸ். அதாவது சேவிங்ஸ் அப்படின்றது டைம் மூலமாகவும் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிறது மூலமாகவும் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த வண்டியோட ஃபியூவல் எஃபிஷியன்சி மூலமாகவும் நமக்கு சேவிங்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக டாடா மோட்டார்ஸ் சைட்லேருந்து சங்ககிரி கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த வண்டியோட டயரை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் சைட்லேருந்து இந்த சங்ககிரி கஸ்டமர்ஸ்க்காக ஸ்பெஷலைஸ்டு ஏஎம்சி ஸ்கீம்ஸும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த வண்டியை பற்றி தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 80% கஸ்டமர்ஸ் இதுக்கு முன்னாடி எடுத்தவங்க எல்லாருமே ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 250 வண்டிகளுக்கு மேலே சேல் ஆயிருக்கு. அதில் 80% கஸ்டமர்ஸுக்கு மேலே ரிப்பீட் பையர்ஸாக இருக்காங்க. திருப்பவும் வந்து இந்த வண்டியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்படிங்கும்போது இந்த வண்டியோட ரிலையபிலிட்டி அப்படின்றதும் அதே மாதிரி டிரைவபிலிட்டி அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தையும் அதே மாதிரி இந்த வண்டியில் என்ன தான் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோ வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.